வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். நம்ம தொடர்ந்து அற்புதமான பதிவுகள்லாம் பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம். இப்போ அதை தொடர்ந்து என்ன பார்க்குறோம்னா, அதாவது ஒவ்வொரு பாவகத்துடைய காரகத்துவங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ 10ஆம் பாவகத்துடைய காரகத்துவம் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். என்னுடைய வார்த்தைகளில் இடையில வந்து சரிங்களா அப்படிங்கிற வார்த்தைகள் வரும். அது சின்ன வயசுலேருந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே பேசி பேசி பழகின வார்த்தைகள். சரிங்களா? அந்த வார்த்தைகள் பிடிக்கலை என்றால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க அந்த வீடியோவை. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். சரிங்களா? 10ஆம் பாவகத்தோட காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கையில் கர்மஸ்தானம், அதாவது ஜீவனஸ்தானம் என்று சொல்வார்கள். கர்மம் செய்யக்கூடிய ஸ்தானமாகவும் 10ஆம் பாவத்தை தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? தொழில், வியாபாரம், அரசு அனுகூலங்கள், புகழ் கிடைக்கிறது, சொத்துக்கள் சேர்க்கையை கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? அதிகாரம், அந்தஸ்து, கௌரவம், நல்ல பெயர், நம்பிக்கை, மரியாதை, ராஜமரியாதை, ஒழுக்கம், பதவி உயர்வு, முதலாளிகள், நீதிமான்கள், அரசு தொடர்பானவை எல்லாமே அடக்கம். சரிங்களா? அரசாங்கத்தில் மரியாதைகள். சரிங்களா? பட்டம் பெறுறது, பேராண்மை, வைத்தியங்கள், முதல் தொழில், புதையல், மாமியார் ஸ்தானம், அதிக லாபம், தொழிற்கல்வி பயிலுதல், தலைவர்களை உருவாக்குதல், விதவிதமான தொழில் ஆராய்ச்சி, தொலைப்பகுதியில் உண்டான மாற்றங்கள், மூத்த சகோதரன், தொழில் காரகத்துவம், தாடை, முழங்கால், கணுக்கால், ஜீரண உறுப்புகள், சேமிப்பு அறை, சாப்பாட்டு அறை, சாலை, வாயு சம்பந்தமான நோய்கள், நிலக்கரி, சுழல் காற்று, சோம்பல், பிடிவாதம், பழைய பொருட்கள் விற்றுதல், பொய், மரண பயம், கொடூர விபத்து, விலங்கு சொத்தை வாங்குதல், அடிமை வேலை, ஜீவனம், எருமை, ஆளடிமை, வீண் பேச்சு, கடுகு, உளுந்து, எண்ணெய், மதிப்பு, கௌரவம், தொழில் வீடு, அதாவது கீழே வந்துட்டு தொழில் நடக்கும், மேலே வீடு இருக்கும்ல அந்த மாதிரி, சுகவாழ்வு, கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு வங்கி, அரசு பணி, ஹோமம், சந்நியாசம், தத்துப்பிள்ளை, சமூக அந்தஸ்து, இவ்வளவும் 10ஆம் பாவத்தோட காரகத்துவங்களாக வருகிறது. சரிங்களா? இது நீங்கள் ஞாபகப்படுத்தி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் பல புக்குகளில் படித்து அதில் இருக்கிறத எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, நன்றி நேயர்களே. அடுத்த அற்புதமான வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம்.